கனிமொழி அவர்கள் என்ன உழைச்சாங்க? பிரதமரை பத்தி பேசுவதற்கு என்ன தகுதி? அப்பா பேரை வச்சு வாழ்ந்துட்டு இருக்காரா? வாழ்ந்துட்டு இருக்காங்க. கருணாநிதிங்கிற வார்த்தையை தூக்கிட்டா கனிமொழி யார்? அவங்க யார் அவங்க? கனிமொழி அவர்கள் ஒரு கண்ணாடியை பார்த்து பேசி பழக வேண்டும். யாருகிட்ட எப்படி பேசணும்? பிரதமரை பற்றி பேசுவதற்கு ஒரு தகுதி வேண்டும். அந்த தகுதி 0.5% கூட கனிமொழி அவர்களுக்கு இல்லை என்பது என்னுடைய கருத்து. அவருக்கு பதில் சொல்றேன். அதை கூட அந்த தகுதியை கூட இல்லாத ஒருவர் பிஜேபியோட தலைவராக இங்க நீடிப்பது அந்த கட்சிக்கு நிச்சயமாக நல்லதில்லை. எங்க அப்பா அரசியல் இல்லைன்னா, எங்க அப்பா பேர் குப்புசாமிங்கண்ணா, விவசாயம் பண்றாரு. எங்க அப்பா பேர் கருணாநிதி இல்ல, அவர் 6 டைம் எம்எல்ஏவா இல்ல, 7 டைம் எம்எல்ஏவா இல்ல. எங்க அப்பா தோட்டத்துல ஆடு மாடு மேய்ச்சு விவசாயம் பண்றாரு, ஒரு பையன் நானு. அதனால நான் ஜெயிக்கிற கொஞ்சம் நேரம் ஆகுங்கண்ணா. படிப்படியா ஒரு படியா ஏறித்தான் ஜெயிக்க முடியும். எங்க அப்பா கருணாநிதியா இருந்தா நானும் ஜெயிச்சிருப்பேன். ஆனா எங்க அப்பா குப்புசாமி என்ன சொல்லி கொடுத்திருக்காருன்னா, தம்பி மெதுவா போ, நியாயமா போ, நேர்மையா போ, நீ ஒரு நாள் ஜெயிப்பேன்னு தான் குப்புசாமி எனக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. கனிமொழி அக்கா சொல்லியிருக்காரு, அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து விலக வேண்டும். ஒருவேளை கனிமொழி அக்கா பிஜேபிக்கு வர மாதிரி இருந்தா பரிசீலனை பண்றேன். பாஜக பெரியார் வாழ்கன்னு சொல்ல ஆரம்பிக்கட்டும். ஆனால் ஒன்று அவங்க கட்சியை வளர்க்கறதுக்கு நாங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் தான் எனக்கு தெரிந்த இயக்கம், நான் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய இயக்கம். அதனால் என்னை இங்கிருந்து யாரும் எதுக்காகவும் அசைக்க முடியாது. அதை தாண்டி அவங்க கட்சியை வளர்க்கறதுக்கு என்னுடைய வேலை இல்லை. அண்ணாமலையின் மீது கை வைக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் எம்எல்ஏ கை வைங்க. அந்த அப்பாவி ஆட்டை, வாய் பேசாத ஆட்டை நடு ரோட்ல ஏன் தரதரம் இழுத்துட்டு போய் தலையை வெட்டி அது கொடூரமாக அந்த ரத்தம் வெளியே வர்றதெல்லாம் படமாக எடுத்து எதுக்கு சித்தரித்து சமூக வலைதளத்தில் போடுறீங்க? இல்லைங்க, ஆடு வெட்டி பிரியாணி போட்டு குழம்பெல்லாம் வைப்பாங்க. மனுஷங்களை வெட்டி என்னத்தை பண்ண முடியும்?